வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மேட்ரிசஸ். இந்த பேரு கேட்ட உடனே ஐயையோ இது ஏதோ பெரிய மேத்ஸ் கான்செப்ட் போல இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப சிம்பிள் அண்ட் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் ஆகுற ஒரு சூப்பர் கூல் டூல். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஜேர்னிக்கு இதான் மேப். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் அதோட பேசிக் பார்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேட்ரிக்ஸ் ஃபேமிலியில இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸை மீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்போ ஈக்குவலா இருக்கும்னு பார்த்து லாஸ்டா அவங்கள எப்படி ஆட் பண்றதுன்னு கத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். ஆல்ரைட், நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு உள்ள போலாம். மேட்ரிக்ஸ் டேட்டாஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இங்க கலைஞ்சு கிடக்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி பர்ஃபெக்டா ஆர்டரா கொண்டு வரதுன்னு பார்க்க போறோம். இது ஏதோ கஷ்டமான மேத் ப்ராப்ளம்னு நினைக்காம இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ற ஒரு பவர் பேக்ட் டூல்னு நினைச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம், ரைட்? ஸோ எனக்கு ஒரு கேள்வி. ஒரு 3 கிரியேட்டர்ஸ்ல யாரு டாப் கிரியேட்டர்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி முடிவு பண்ணுவீங்க? இப்போ இந்த டேட்டாவை பாருங்களேன். கிரியேட்டர் ஏக்கு 12 மில்லியன் ஃபாலோவர்ஸ், ஆனா கிரியேட்டர் பிக்கு 15 மில்லியன். பட் பார்த்தா கிரியேட்டர் சிக்கு தான் ஆவரேஜ் லைக்ஸ் ஜாஸ்தி, ஆனா கிரியேட்டர் ஏ தான் நிறைய போஸ்ட்ஸ் போட்டிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது யாரடா டாப்னு சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கல. ஆனா அதே டேட்டாவை இப்படி ஒரு நீட்டான கிரிட் மணி ஒரு பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணோம்னா இப்ப பார்க்க ரொம்ப ஆர்கனைஸ்டா கிளியரா இருக்குல்ல? வெல், இந்த சூப்பர் ஆர்கனைஸ்ட் கிரிட் தான் நம்ம மேட்ரிக்ஸ்னு சொல்றோம். சிம்பிளா சொன்னா நம்பர்ஸை ஒரு அழகான ஸ்ட்ரக்சர்ல அரேஞ்ச் பண்றது, அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஒஃபிஷியல் டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, a matrix is an ordered rectangular array of numbers or functions. The numbers or functions are called the elements or the entries of the matrix. இந்த ஃபார்மல் லாங்குவேஜை பார்த்து பயந்துடாதீங்க. பேசிக்லி இது நம்பர்ஸை நீட்டா ஒரு வரிசையில வச்சுக்கிறதுக்கான ஒரு பாக்ஸ். செம்ம ஈஸி. சரி, இப்போ இது எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல ரோஸ், காலம்ஸ் அண்ட் ஆர்டர் பத்தி பார்க்க போறோம். இதுதான் ஒரு மேட்ரிக்ஸோட ஆணிவேர். அண்ட் ஐ ப்ராமிஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்லயும் 2 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோஸ். இது ஹாரிசான்டலா படுக்க வசதியில இருக்கிற நம்பர் லைன்ஸ். உங்க இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல போஸ்ட் வரிசையா இருக்கும்ல, அதே மாதிரி. செகண்ட் காலம்ஸ். இது வெர்டிகலா மணி செங்குத்தா இருக்கிற லைன்ஸ். இப்பதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்க்கு வரும். ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். இது ஒண்ணுமே இல்ல, number of rows by number of columns. So நம்ம Instagram creator matrixல 3 rows and 3 columns இருக்கு. அப்போ அது ஒரு 3x3 matrix. So நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒரு perfect gridல வச்சிட்டோம். ஆனா அந்த கிரிட்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பரா மணி ஒரு எலிமெண்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், கிரியேட்டர் சியோட ஆவரேஜ் லைக்ஸை மட்டும் எப்படி பின் பாயிண்ட் பண்றது? அதுக்கும் நம்ம ஐஜே நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். வாங்க இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஐஜேன்னு சொன்னா அது ஒரு எலிமெண்டோட அட்ரஸ். இங்க ஐனா ரோ நம்பர், அதாவது ஹொரிசான்டலா என்னன்னும். ஜேனா காலம் நம்பர், அதாவது வெர்டிகலா என்னன்னும். சோ எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா A23னா என்ன அர்த்தம்? செகண்ட் ரோக்கு போங்க, அப்புறம் தேர்ட் காலம்க்கு போங்கன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஐ யானி ரோ நம்பர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வரும். இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. சோ கொஞ்சம் கவனமா இருங்க. ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போகலாம். The Matrix Family. இங்க நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸை பார்க்க போறோம். இவங்க எல்லாம் ஒரு வீடியோ கேம்ல வர டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். வாங்க இந்த க்ரூவை மீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் அதுல இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்கும். காலம் மேட்ரிக்ஸ்க்கும் அதே லாஜிக் தான், ஒரே ஒரு காலம் மட்டும்தான். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கும், நம்ம கிரியேட்டர் மேட்ரிக்ஸ் மாதிரி. அண்ட் ஃபைனலி ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸ். இதுல எல்லா எலிமெண்ட்ஸும் ஜீரோவா தான் இருக்கும். ஒரு கேம்ல எம்டி இன்வென்ட்ரி ஸ்லாட் இருக்கும்ல, அந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கேரக்டர்ஸ் தான் தி ஸ்பெஷல் எலிட்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன், இவங்க எல்லாருமே ஸ்கொயர் மேட்ரிசஸா தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வரது டயக்னல் மேட்ரிக்ஸ். இங்க டாப் லெஃப்ட்ல இருந்து பாட்டம் ரைட்க்கு போற அந்த மெயின் டயக்னல்ல மட்டும்தான் நான் ஜீரோ நம்பர்ஸ் இருக்கும், மத்த எல்லாமே ஜீரோ தான். அதை வச்சு வரது தான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் டயக்னல் மேட்ரிக்ஸ். இங்க எல்லா டயக்னல் எலிமெண்ட்ஸும் ஒரே நம்பரா இருக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம ஹீரோ கேரக்டர், தி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இங்க எல்லா டயக்னல் எலிமெண்ட்ஸும் கண்டிப்பா ஒன்னா தான் இருக்கணும். இப்போ நிறைய பேர் குழம்புற ஒரு விஷயம் இது. சோ இங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ல டயகனல்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸும் ஒன்னா இருக்கும். அது எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம்.
ஸ்லைட்ல பார்த்த மாதிரி எல்லாமே 5s இருக்கலாம் இல்ல 10s இருக்கலாம். ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இங்க அந்த நம்பர் கண்டிப்பா 1 மட்டும்தான் இருக்கணும். சோ கீ டேக்அவே என்னன்னா, எவ்ரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஆனா எவ்ரி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இஸ் நாட் அன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ். வாங்க நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போலாம். மேட்ரிக்ஸ் ஈக்குவாலிட்டி. இதை நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் பசில் சால்விங் மிஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க இப்போ கத்துக்கிட்ட நாலேஜை வச்சு இந்த கோட கிராக் பண்ண போறீங்க. ரெடியா? 2 மேட்ரிக்ஸை நான் செய்யறோம் ஈக்குவலா அண்ட் பி ஈக்குவலா இருக்கணும்னா 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்ற மாதிரி தே மஸ்ட் பி ஆஃப் த சேம் ஆர்டர். மனே 2லயும் ஒரே நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கணும். இது 2 பசில் பாக்ஸும் ஒரே சைஸானு செக் பண்ற மாதிரி. சைஸே சரியில்லைன்னா பீசஸ் எப்படி ஃபிட் ஆகும்? செகண்ட், ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பில இருக்கிற கொரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். இது பசில் பீசஸே ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகுதான்னு பாக்குற மாதிரி. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆர்டரை செக் பண்ணுங்க. வாங்க இதை ஆக்ஷன்ல பாப்போம். இந்த பசில்ல இந்த 2 மேட்ரிசஸும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 1, ஆர்டரை செக் பண்ணுங்க. லெஃப்ட்ல இருக்கிறது ஒரு 2x2, ரைட்ல இருக்கிறதும் ஒரு 2x2. பெர்ஃபெக்ட் மேட்ச். ஸ்டெப் 2, இப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஈக்குவேட் பண்ணுங்க. டாப் லெஃப்ட் கார்னரை மேட்ச் பண்ணலாம். அப்போ நம்மகிட்ட x + 1 = 5னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை சால்வ் பண்ணா x = 4. இப்போ பாட்டம் ரைட் கார்னர்ஸ் 3y = 9. அதை சால்வ் பண்ணா y = 3. அவ்வளோதான், பசில் சால்வ்ட். செம்ம ஈஸி. அண்ட் நம்ம ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஆடிங் மேட்ரிசஸ். பேர்ல இருக்கிற மாதிரி தான் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆபரேஷன். ஆனா ஒரே ஒரு கிரிட்டிக்கல் ரூல் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சோ கேள்வி என்னன்னா, நீங்க எந்த 2 மேட்ரிசஸை வேணாலும் ஆட் பண்ண முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? ஆன்சர் ஒரு பெரிய நோ. மேட்ரிக்ஸ் எடிஷன்ல சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னன்னா, அவங்களோட ஆர்டர் மஸ்ட் பி த சேம். 2 மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எக்ஸாக்டா ஒன்னா இருந்தா மட்டும்தான் நீங்க ஆட் பண்ண முடியும். இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற காமன் மிஸ்டேக். ஆனா இப்போ உங்களுக்கு ரூல் தெரியும், சோ நீங்க பண்ண மாட்டீங்க. சோ எப்படி ஆட் பண்றது? சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸ்டெப் 1, ஆர்டர்ஸ் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணுங்க. இல்லனா அங்கேயே நிறுத்திடுங்க. அடிஷன் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸ்டெப் 2, ஆர்டர் மேட்ச் ஆச்சுன்னா அதே ஆர்டர்ல ஒரு புது எம்டி மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணுங்க. ஸ்டெப் 3, ஒரிஜினல் மேட்ரிசஸ்ல இருக்கிற கொரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணுங்க. டாப் லெஃப்ட் எலிமெண்ட்டை டாப் லெஃப்ட் எலிமெண்ட் கூட, டாப் ரைட்டை டாப் ரைட் கூட, அப்படியே ஆட் பண்ணிட்டே போங்க. அவ்வளவுதான். ஓகே மக்களே, வாங்க ஒரு குவிக் ரீகேப் பண்ணலாம். நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? மேட்ரிக்ஸ்னா டேட்டாவை ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல ஆர்கனைஸ் பண்ற ஒரு சிம்பிள் டூல்னு பார்த்தோம். அதோட ஆர்டர் மணி, ரோஸ் பை காலம்ஸ் தான் அதோட சைஸ்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏஐஜே தான் ஒரு எலிமெண்டோட அட்ரஸ். ஐ ஃபார் ரோ அண்ட் ஜே ஃபார் காலம்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்கொயர், ஐடென்டிட்டி அண்ட் ஜீரோ மாதிரி ஸ்பெஷல் டைப்ஸை மீட் பண்ணோம். அண்ட் ஃபைனலி தி கோல்டன் ரூல். 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கணும்னாலும் ஆட் பண்ணணும்னாலும் அவங்களோட ஆர்டர் மஸ்ட் பி த சேம். அவ்வளோதான் என்ன எக்ஸ்பிளைனருக்கு. நீங்க இப்போ மேட்ரிசஸோட ஃபண்டமெண்டல் லாங்குவேஜா கத்துக்கிட்டீங்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கிற ஒரு டாபிக்கோட பேசிக்ஸை நீங்க இப்ப மாஸ்டர் பண்ணிட்டீங்க. நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு ரெடி. யூ ஆர் டூயிங் கிரேட். சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம். பை ஃபார் நவ்.